தமிழ்நாடு அரசியல் இல்ல, இந்திய அரசியல்ல இப்ப எல்லாருமே செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வந்து உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமலாக்கத்துறையால. நீதிமன்ற காவல்ல வைக்க நீதிபதி வந்து உத்தரவு வந்து போட்டிருக்காங்க 28ஆம் தேதி வரைக்கும். சரி, ஏன் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார் பார்த்தலாமா ஷோக்குள்ள போய்? வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சிபி சக்கரவர்த்தி, நான் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. செந்தில் பாலாஜி திமுக அமைச்சரவையில மிக முக்கியமான ஒரு அமைச்சர் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று நைட்டு நடந்த பல கலவரம்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி யார் செந்தில் பாலாஜி நம்ம வந்து பார்க்கலாம். செந்தில் பாலாஜி முதல்ல மதிமுக தான் ஜாயின் பண்றாரு. அதுக்கு பிறகு திமுக வர்றாரு. அதுக்கு பிறகு அதிமுக போறாரு. அதுக்கு பிறகு அமமுக வர்றாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து திமுக ஜாயின் பண்றாரு. இதுல அதிமுக காலகட்டத்துல 2011 இருந்து 2014 வரைக்கும் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தார். போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கிறப்பதான் நிறைய பேருக்கு அரசாங்கத்துல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 16 பேருக்கிட்ட 95 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கிக்கிட்டு வேலையும் வாங்கி கொடுக்கல. அதனால அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா 2016 அப்பயும் அதிமுக ஆட்சி தான் திரும்ப 2வது முறை வருது. டிசம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார்ல புகார் கொடுக்குறாங்க. எங்ககிட்ட காசு வாங்க நாங்கள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வேலையை வாங்கி தரல, எங்களை ஏமாத்திட்டார் செந்தில் பாலாஜின்னு புகார் கொடுக்குறாங்க. 2 வருஷம் கழிச்சுதான் வழக்கே பதிவு செய்யப்படுது. ஆமா, இவர் ஏமாத்திருக்காருன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக் குமார், அப்புறம் அவருடைய சகோதரர் சண்முகம், இவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படுது. 2019ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை வழக்கு வந்து பதிவு பண்றாங்க. இந்த எம்எல்ஏ எம்பிஸ்க்கெல்லாம் விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்து நடக்குது. அப்ப சண்முகம் என்ன வந்து முறையிடுறாருன்னா, வந்து நாங்க பணம்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம், சமரசம் ஆயிட்டோம், அதனால அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. சிறப்பு நீதிமன்றம் ஓகேப்பா, நீங்க 2 பேரும் சமாளிட்டு எங்களுக்கு விசாரிக்க வேண்டிய வேலை இல்லை, மிச்சம் தானேன்னு சொல்லிட்டு வழக்கை தள்ளுபடி பண்றாங்க. உயர்நீதிமன்றத்துல அது எப்படிங்க மோசடி பண்ணிட்டு சமரசம் பண்ணா சரியாகுமான்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வருது. உயர்நீதிமன்றமும் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க. உச்சநீதிமன்றம் தான் அது எப்படி சமரசம் ஆயிட்டா மோசடி பண்ணது இல்லைன்னு ஆயிடுமா, செந்தில் பாலாஜியை விசாரிக்கணும், சிறப்பு ஒரு புலனாய்வு அமைப்பு அமைச்சு கூட நீங்க விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் மேல உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதுனாலதான், அதன் அடிப்படையில தான் இன்கம் டாக்ஸ் ரைடு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க செந்தில் பாலாஜி வீட்டுல. அப்பயே சில காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி வீட்டுல வந்திருக்காங்க. இது நடந்தது எல்லாமே அதிமுக காலகட்டத்துல தான் நடந்தது. அவர் மோசடி பண்ணது, அந்த குற்றச்சாட்டு வச்சு இருக்கிறது அதிமுக காலகட்டத்துல. அதிமுக காலகட்டத்துல தான் வழக்கும் போட்டிருக்காங்க. அப்ப இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல திமுக இருக்கட்டும், பாத்தீங்களா அமைச்சர் எப்படி ஊழல் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களே கரூர் மேடைகள்ல செந்தில் பாலாஜி பத்தி பேசியிருக்காங்க. இப்ப யாரு காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களேதான். இது ரொம்ப புரியாத புதிரா இருக்கு. அதிமுக காரங்க வேணா எங்க ஆட்சியில ஊழல் நடைபெறலன்னு சொன்னா வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா செந்தில் பாலாஜி அப்படிதாங்க ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவர் அமைச்சரா ஊழல் பண்ணல, தனிநபரா பண்ணிட்டாரு. அதுக்குதான் அம்மா நடவடிக்கை வேற எடுத்தாங்க. 2015 அவங்க அமைச்சர் பதவியை புடுங்கினாங்க அப்படின்லாம் சொல்லி அதிமுக சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா திமுக வந்து இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அப்ப ஆட்சியிலே கிடையாது, வழக்கு நடந்தது, அவர் மேல விசாரணை நடந்தது எல்லாமே அதிமுக பீரியட்ல தான். பட் திமுக வந்து ஓன் பண்ணிக்கிட்டு இருக்கு, நாங்க இருக்கோம் செந்தில் பாலாஜி ஒன்று கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு புரியாத புதிராதான் இருக்கு. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு மட்டும் அமலாக்கத்துறை ரைடு போகல. செந்தில் பாலாஜி சகோதரர் வீடு அசோக் குமார் பிஷப் கார்டன்ல இருக்கு, அதே வந்து கிரீன்வே சாலை பக்கத்துல, அங்கேயும் போனாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி உதவியாளர் கூகுள் வீட்டுக்கும் வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி கரூர் 4 இடங்களுக்கு வந்து போயிருக்காங்க. அதுலதான் செந்தில் பாலாஜி காலையில மீடியாக்களை சந்திச்சுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகளே பார்க்க போனாரு. நான் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன், பட் எங்க வீட்டுல இருந்து எடுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெத்தா தான் பேசி உள்ள வந்து போனாரு. ஆமா, அதே மாதிரி நேற்று மதியானம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், தலைமைச் செயலகத்துல விசாரணைக்கு வந்து போனாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள். 3 அமலாக்கத்துறை அதிகாரிகள், 2 இந்தியன் வங்கி அதிகாரிகள் உள்ள போனாங்க. ஆனா தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு அமைச்சர் அலுவலகத்துல ரைட் பண்றதுதான் முதல் முறை. 2016ஆம் ஆண்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி தலைமைச் செயலராக இருந்த ராம்மோகன் அவருடைய வீட்டுல அலுவலகத்துல தலைமைச் செயலகத்துல ரைடு பண்ணாங்க. அதுக்கு பிறகு அமைச்சர் அலுவலகத்தை ரைடு பண்றது இதுதான் முதல் முறை. அவங்க வந்து டக்குன்னு எடுத்தோன்னு உள்ள போயிட முடியாது தலைமைச் செயலகத்துக்குள்ளார. பொதுத்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு தான், அனுமதி முறையா பெற்றுட்டு தான் வந்து உள்ள போனாங்க. ஸ்டாலின் வந்து நேற்று ஈவினிங் ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்திருந்தாரு, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது, எங்களை வந்து அடக்கி வைக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் மட்டும் அறிக்கை விடல.
நேற்று இரவே வந்து கார்கே அறிக்கை விட்டுருக்காரு, மம்தா பானர்ஜி அறிக்கை விட்டுருக்காங்க. இன்னைக்கு மத்தியானம் டெல்லி இல்ல முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிக்கை விட்டுருக்காரு. ஆமா, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, அமலாக்கத்துறைங்கிற பேரை மாத்திட்டு பாஜக சேனான்னு வச்சுக்கோங்க, அதான் கரெக்டா இருக்கும். எதிர்கட்சிகள் மேலதான் பாயுது அந்த அமலாக்கத்துறை, சொந்த கட்சியில எவ்வளவு பேர் ஊழல் பண்ணியிருந்தா கூட பாய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் இல்ல எல்லா எதிர்கட்சிகளும் பேசிட்டு இருக்காங்க. 23ஆம் தேதிக்கு இது ஒரு ஆரம்பம் வச்சு அப்படி கொண்டு போறாங்க. சரி, அது ஒரு தனி டாபிக். இந்த சைடு வரும். நேற்று வந்து செந்தில் பாலாஜி வீட்டுக்குள்ள போனாரு. 17 மணி நேரம் தொடர் வந்து விசாரணை. அவர்கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. கிடுக்குப்பிடி விசாரணை. செந்தில் பாலாஜி மட்டும் தான் அங்க இருந்திருக்காரு. யாருமே ஒரு பக்கத்துல அதிகாரிகள் விடவே வந்து கிடையாதான். நேற்று நைட்டு ஒரு 11:30க்கு மேல அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாங்கிற ஒரு டாக் தான் இருந்திருக்கு. இப்போ இன் கேஸ் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா உடனே வந்து நீதிபதி முன்னாடி வந்து நிப்பாட்டணும். அப்ப பக்கத்துல இருக்க நீதிபதி கிட்ட பேசிருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, இல்ல நீங்க காலையில நீதிமன்றத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. 11:30க்கு மேல செந்தில் பாலாஜி கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அண்ணன் வந்து ஆடி போயிட்டாப்புல. செந்தில் பாலாஜி ஆடி போய் அவருக்கு வந்து பூமியே சுத்துற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சோஃபால சாஞ்சு வந்து உட்காந்துட்டாராம். உட்கார்ந்தவர் என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு அவருக்கு வந்து முகமெல்லாம் வேர்த்து இருக்கு, உடம்பு ஃபுல்லா நடுங்கி இருக்கு, திடீர்னு நெஞ்ச பிடிச்சி வந்து கத்தி இருக்காரு. ஐயோ அம்மாங்கிற சத்தம்லாம் வந்து கேட்டிருக்கு வெளியே அப்படின்னு சொல்றாங்க. வெளியே இருந்து ஆதரவாளர்கள் ஐயோ தலைவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு வெளியே இருந்தும் கத்தி இருக்காங்க. ஏன்னா அங்க செந்தில் பாலாஜி அபிஷியல்ஸ் மட்டும் தான் உள்ள இருந்திருக்காங்க. வெளியில இருக்கவங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. வெளியே இருக்கவங்களுக்கு உள்ள ஏதோ நடந்துருச்சு, ஏதோ அடிச்சுட்டாங்க போல இருக்கு, ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி சவுண்ட் ஆன உடனே சரி அங்க இருக்கிற அபிஷியல்ஸும் வந்து நைட்டு 1:30க்கு பரவாயில்ல உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம்னு முடிவு எடுத்து அவங்க கார்லயே ஒரு இனோவா கார்லயே செந்தில் பாலாஜியை பின்னாடி படுக்க வச்சிருக்காங்க. ஒருத்தர் பக்கத்துல உட்காந்துருக்காரு. ஒருத்தர் படுத்தாலே ஃபுல் ஆயிடும் இனோவா காரு. ஒருத்தர் வேற காலு கீழே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. செந்தில் அவரும் கார்ல இருந்து அந்த அழுத காட்சிகள்லாம் வந்து பாத்துட்டு இருந்தோம். ஆமா, அதான் என்னன்னா இப்ப அவங்க இடி வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்றதுல மும்முரமா தான் இருந்திருக்காங்க. நேற்று காலையில மும்முரமா தான் இருந்திருக்காங்க. அதான் நேற்று நம்ம ஷோலே சொன்னோம் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு. ஏன்னா அவன் கைது செய்யப்படுறதுனாலதான் நேற்று பக்கத்திலேயே மலர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போவே இல்லை. அதே மாதிரி வர வழியில இங்க கிரீன்வேஸ் சாலையில அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்கேயும் வந்து அவங்க அனுப்பவே கிடையாது. டைரக்டா அரசாங்க மருத்துவமனை தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஓமந்தூர் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஓமந்தூரில் கூட்டிட்டு வரப்ப செந்தில் பாலாஜினால முடியவே இல்லை. நல்லா வந்து கத்தி வந்து அழுதாரு, ஐயோ அம்மானாரு. கால ஒருத்தர் தூக்குறாரு வேற, அவரே எட்டியதான் வச்சாரு வழியில. ஆமா, அதுக்கப்புறம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அவர் வந்து ரொம்ப எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, ஏன்னா உடனடியா கைது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. 12ஆம் தேதி இரவு வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேரளா யூனிட்ல இருக்கவங்க அப்புறம் இங்க உள்ள சில அதிகாரிகளுக்கெல்லாம் தகவல் போயிருக்கான். நாளைக்கு காலையில ஒரு ரைடு இருக்கு முக்கியமான ஆள் வீட்டுல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர யார் வீட்டுல அப்படிங்கறத அப்பவே சொல்லலையா. 13ஆம் தேதி காலையில தான் சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர் வீட்டுல தான் ரைட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த ரைடெல்லாம் நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கைது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போய் அழுது உடனே எல்லாம் ஸ்டண்ட் அப்படின்னு சோசியல் மீடியா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஓமந்தூரார் மருத்துவமனை அந்த மருத்துவர்களும் செக் பண்ணி பார்த்தாங்க. அதுல 3 அடைப்பு இருந்துக்குங்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால அமலாக்கத்துறை சும்மா இருப்பாங்களா, அந்த மாதிரி எவ்வளவு பார்த்துருப்பாங்க. இஎஸ்ஐ மருத்துவமனையில இருந்து மருத்துவர்கள் கூட்டு வந்தாங்க. அவங்களும் பார்த்துட்டு ஆமா நெஞ்சில் அடைப்பு இருக்கிறது உறுதி தான், உடனடியாக பைபாஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. செந்தில் பாலாஜி தரப்பும் சரி திமுக தரப்பும் சரி எப்படியாவது காவேரி மருத்துவமனை கூட்டிட்டு போயிடணும் வந்து நினைச்சாங்க. பட் இடி தரப்புல இருந்து இஎஸ்ஐ மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஓமந்தூர்லயே பார்த்துக்கலாங்க அப்படி அவங்க வந்து இருந்தாங்க. ஆனா நீதிமன்ற காவல் வைக்கணும்னு ரொம்ப மும்முரமா தான் இருந்தாங்க. எப்படியா அரெஸ்ட் பண்ணிடணுங்கிறதுல இடி காலையில இருந்தே ரொம்ப தெளிவா தான் வந்து இருந்தாங்க. என்ன ஆனாலும் சரி விடுற மாதிரி இல்லைங்கிற முடிவுல தான் இருந்தாங்க. ஆமா, அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து எல்லாரோடையும் ஆலோசனை பண்ணாரு. ஆர் ஆசா, டிஆர் பால் உள்ளிட்ட எம்பிக்களோட பண்ணாரு, அப்புறம் அமைச்சர்களோட பண்ணாரு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செந்தில் பாலாஜியை நேராவும் வந்து அந்த ஓமந்தூரார் மருத்துவமனையில வந்து நலம் விசாரிச்சுட்டு தான் போனாரு. நாங்க இருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கிடையில திமுகல இருந்து ஒரு வழக்கு வேற போட்டாங்க. அதாவது முறையற்ற வகையில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தாங்க. செந்தில் பாலாஜியோட மனைவி மேகலா அவங்களும் வந்து ஆட்கொணர்வு மனு வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா எந்த தகவலுமே சொல்லாம அவர் கடத்தி வச்சிருக்க மாதிரி தான் வச்சிருக்காங்கிறதுக்காக இந்த ஆட்கொணர்வு மனு போடப்பட்டதா சொல்றாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வரல, நாளைக்கு தான் வரப்போகுதுங்கிறாங்க. ஆனா வந்து இப்ப கைது செய்யப்பட்டிருக்கா. இப்ப நாளைக்கு வழக்கு வந்தாலுமே தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. கைது பண்ணிட்டாங்களே, கஸ்டடி இருக்காங்க, தெளிவா தெரிஞ்சிருவாங்களே. ஆட்கொணர்வு மனு வந்து தள்ளுபடி ஆகலாம். இன்னொரு பக்கம் அந்த வழக்கு இருக்குல்ல, திமுக போட்டிருக்க வழக்கு, அதுவுமே இன்னைக்கு மதியம் வந்து 2 காலுக்கு விசாரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து 4 மணிக்கு மேல விசாரிப்போன்னு தள்ளி வச்சிருக்காங்க.
அதுதான், அது விசாரணைக்கு வந்தாதான் தெரியும். இதுக்கிடையில வந்து இடி வந்து கஸ்டடியில எடுக்கிறதுக்காக நீதிபதிகளை தேடிட்டு இருந்தாங்கல்ல. அப்போ வந்து ஒரு நீதிபதி வந்திருக்காங்க, அள்ளி அப்படிங்கிறவங்க வந்து நேரடியா மருத்துவமனைக்கே வந்தாங்க. வந்து விசாரிச்சாங்க, எப்படி உடல்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு மற்ற வாதங்களை வந்து நம்ம இதுல வச்சுக்கலாம் நீதிமன்றத்துலன்னு சொல்லிட்டு, நீதிமன்ற காவலுக்கும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் செந்தில் பாலாஜியை வைக்கலாம் அப்படிங்கிற உத்தரவையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அவன் கைது செய்யப்பட்டிருக்கார். நீதிமன்ற காவல்னா கூட அந்த ஜுடிஷியல் செக்ஷனுக்குள்ள தான் வந்து இருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு போக முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீதிமன்ற காவல்னா இங்க இருக்கிற சிறைத்துறை அதிகாரிகள் அப்ப பாதுகாப்பு கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஸ்டேட் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு செந்தில் பாலாஜி. இப்ப இடி வேணும்னாலே அவர்கிட்ட கேட்டுட்டுதான் உள்ள போற மாதிரி இருக்கும் சூழல். ஆமா, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கேட்டுட்டு தான் அவங்க விசாரிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இடி வந்து அப்ளை பண்ணுவாங்க, நாங்க எங்க கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ட்டு. அந்த விசாரணை எல்லாம் இந்த மருத்துவ பரிசோதனை, அதுக்கப்புறம் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்தா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும். காவேரிக்கு கொண்டு போகலாம் ஆப்ரேஷனுக்கு அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. அதுக்குதான் திமுக வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து கூட்டணி கட்சியெல்லாம் கொந்தளிச்சு கேஎஸ்ஆர் ஐடியா எல்லாம் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து மத்திய அரசு உங்களை அம்புழுத்திட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உண்ணாவிரதம் இருங்க, தமிழ்நாட்டு மக்கள் உங்களை திரும்பி பார்ப்பாங்க, என் யோசனை எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காருப்பா. ஏங்க நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி இருக்கு, உண்ணாவிரதம் இருக்கு சொல்றாருங்க கேஎஸ்ஆர். ஏன்னா அவர் உண்ணாவிரதம் தான் கூட 2 பேர் தான் இருப்பாங்க, ஸ்டாலின் இருந்தாலும் கூட ஒரு 1000 பேர் இருப்பாங்கல்ல. அதனால அவர் சொல்லியிருக்காரு போல, அவரு வந்து உண்ணாவிரதத்துல உட்காந்துட்டு ஐடியா கொடுத்தது நான் தானே அப்படின்ட்டு வருவாரு. ஆனா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து கோவை சிவானந்தா காலனில ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்த போறோம், இதை கண்டிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கூட்ட அறிக்கை விட்டுருக்காங்க. அதை தாண்டி அங்க முதல்வருமே அங்க போவாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஆனா கோவைன்னு சொல்றப்ப கோவையில இருக்க திமுக உடன்பிறப்புகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களாம். காரணம் என்னன்னா, கோவையில் ஏதாவது மீட்டிங் நடந்தா போதும் திமுக சார்பாக கரூர்ல இருந்து ஆட்கள் கூட்டு வராங்க. அங்க இருக்கிறவங்க பொருட்டாவே மதிக்கிறது இல்லையா செந்தில் பாலாஜி. அதனால வந்து சூப்பர் அப்படின்னு அங்க வந்து ஒரு மாதிரி திமுக தரப்புல ஒரு மகிழ்ச்சியா. அதே மாதிரி சீனியர் ஒருத்தருமே வந்து கேட்டிருக்காரு, இந்த அமைச்சர்கள் மீட்டிங் எல்லாம் இருந்துச்சுல, எப்ப அது அதிமுக இருந்தப்ப அந்த பையன் ஊழல் பண்ணிருக்கான்ப்பா, மோசடி பண்ணிருக்காரு, நம்ம ஏன் அதை தூக்கி சுமக்கணும், திமுக தரப்புல இருந்து செந்தில் பாலாஜியை பார்த்துப்பார், தேவைப்படுறப்ப கட்சி வந்து அவருக்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. ஆனா என்னன்னா, செந்தில் பாலாஜி இதுல விசாரிக்கிறப்ப வேற ஏதாவது உளறிட்டாருன்னா முதன்மையா இருக்கவங்க பல பேருக்கு வந்து பிரச்சனையாகும், சில குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். அதனாலதான் வந்து ரொம்ப பாதுகாக்கிறாங்க செந்தில் பாலாஜி. அதுதான் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, 30,000 கோடி இவங்க வச்சிருக்காங்கல்ல, அந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்துடும், அதனாலதான் பதறி அடிச்சுட்டு எல்லாரும் போறாங்க, வரிசையா போய் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சபரீசன், உதயநிதி 2 பேருமே போய் இவ்வளவு நேரம் ஏன் அங்க இருக்காங்க அப்படிங்கறதையுமே எதிர்கட்சிகள் வந்து கேள்வியா வச்சிட்டு இருக்காங்க. உதயநிதி வந்து 4 மணி நேரத்துக்கு மேல அங்க இருந்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல, சபரீசனும் அடிச்சு பிடிச்சு வந்திருக்காரு. எல்லாரும் ஏன் வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எதிர்கட்சி தரப்புல சிவி சண்முகம் வச்சிருக்காரு, எடப்பாடியும் கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இருக்கவங்க. எடப்பாடி இன்னொன்னு வேற சொல்லியிருந்தாரு, அது கபட நாடகம், நல்லா நடிக்கிறாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஜெயக்குமார் வந்து செந்தில் பாலாஜி பயந்தாரோ இல்லையோ, ஸ்டாலின் ரொம்ப பயந்துட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து இந்த அமைச்சரவை இலாக்கா இருக்குல்ல, அது வந்து மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மின்சாரத்துறை வந்து தங்கம் தென்னரசுக்கு மாற்றப்படலாம், மதுவிலக்குத்துறை வந்து ஐ பெரியசாமிக்கு மாற்றப்படலாம் அப்படின்னு இப்போதைக்கு சொல்றாங்க. எல்லாம் இனிமேதான் தெரிய வரும் ஒன்னொன்னா. ஆனா என்னன்னா, கன்க்ளூஷன் என்னன்னா, யார் தவறு செஞ்சிருந்தாலுமே சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும். ஆனா பழிவாங்கும் நோக்கில் அது பண்ணாங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா. அதுதான் சீமான் என்ன சொல்றாருன்னா, அவருமே வந்து இதெல்லாம் நிறைய தெலுங்கு படத்தெல்லாம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி நெஞ்செல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் அவருக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தா அவர் குணமடைஞ்சு வரட்டும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு வந்து இது கண்டிப்பா அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை மாதிரி தான் தெரியுது, இனிமேல் தேர்தல் நெருங்கிறதுனால தொடர்ச்சியா பண்ணுவாங்க, எப்பயோ நடந்த மோசடி அது, இவ்வளவு நாள் ஏன் விசாரிக்கல, இப்போ விசாரிக்கிறாங்கன்னா கரெக்டா தேர்தல் நெருங்கும் போது பண்றாங்க, தொடர்ச்சியா இதை பண்ணுவாங்க இனிமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சிபிஐ, இடி, வருமான வரித்துறை எல்லாம் வந்து 5 விரல்கள் மாதிரி அவங்க பிடிச்ச ஆளை வந்து பிடிக்காத ஆளை தூக்குறதுக்கு வச்சிருக்காங்க. அதுல நீதிமன்றங்களையும் சேர்த்துக்கிறாரு அண்ணன் வந்து, நீதிமன்றங்களையும் சேர்த்து சீமான் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. திமுக காரங்களுமே வந்து ஐடி விங்க சேர்ந்தவங்க எல்லாம் வந்து கொங்கு மண்டலத்துல வந்து ஸ்ட்ராங் ஆக்கினார் கட்சியை, இவரை தூக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம்னு பாஜகவும் அதிமுகவும் நினைக்குதுங்கிற மாதிரி அவங்க ஒரு சொக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா, ஏன்னா டபு பார்ட்டி தான் செந்தில் பாலாஜி, அது வந்து அதிமுக தரப்பே வந்து ஒத்துப்பாங்க. கிஃப்ட் பாக்ஸ் அமித்ஷா வந்துட்டு போனாருப்பா, கரண்ட் கட்டாச்சு, ஒரே நாள் தான் வந்துட்டு போனாரு. தமிழ்நாடு அரசியல் பாரு,
எப்படி இருக்குன்னு அதுவும் திமுக தரப்புல தான் சொல்றாங்க, நம்ம சொல்லல. ஸ்டாலினே அறிக்கையிலே இருக்குது. ஆமா இருக்குது. நேத்து நைட் அந்த 1:30 மணில இருந்து 2:15 இருக்குல்ல, அப்பதான் அந்த ஹையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு இருந்தது. 2:15 வந்து ஓமந்தூராருக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்குது. பாப்போம். ஆனா யாரும் உடம்பு முடியாம இருந்தாலும் சீக்கிரம் குணமாய் தான் வரணும். கண்டிப்பா செந்தில் பாலாஜி குணமாய் வந்து இந்த வழக்குகளை நேர்மையான முறையில எதிர்கொள்ளணும். பொறுத்திருந்து பார்ப்போம். நாகர்கோயிலை சேர்ந்த அந்த காசி அப்படிங்கிறவன் வந்து பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்கள ஆபாசமா வீடியோ எடுத்து மிரட்டிட்டு இருந்தான்ல, அவன் வந்து அந்த வழக்கு நீண்ட காலமா நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப நாகர்கோயில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க அந்த காசிங்கிறவனுக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. பிடிச்சி நல்லா ஜெயில போடுங்க சார். எல்லாருமே கடுமையாக தண்டனை கொடுக்கணும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு காசிக்கு. அதே மாதிரி சசிகலா சிறையில் இருந்தப்ப சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தான்னு ஒரு வழக்கு இருக்கு. ஆமா, அது வேற இருக்குது. ஷாப்பிங்லாம் போனாங்கல்ல, அதில் வந்து அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க, குற்றம் சாட்டியிருந்தாங்க சசிகலாவுக்கு எதிராக. இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க சசிகலாவும் இளவரசியும் வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ லோக் ஆயுக்தா அதிகாரிகளுக்கு வந்து இதை பற்றி விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு நீதிமன்றம். 28ஆம் தேதி இந்த வழக்கு திரும்பியும் விசாரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதி திரும்பியும் மம்மி வந்து போவாங்களா, ஸ்மால் மம்மி திரும்ப உள்ள போவாங்களா? மம்மி அவங்கப்பா, ஸ்மால் மம்மி தான் திரும்ப உள்ள போவாங்களா அப்படிங்கிறது அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். ஆமா, நாளுக்கு போக போக தெரியும். மம்மி வந்து ஜெயிலுக்கு போனதை பத்தி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அதிமுககாரங்க எல்லாமே வந்து குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குதான் வந்து ஸ்மால் மம்மி என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை குழந்தைத்தனமா பேசுறாரு, கொஞ்சம் முதிர்ச்சியா நடந்துக்கணுங்கிற மாதிரி அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு வழியா கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அறிக்கை கொடுத்துருக்காரு. நான் வந்து கூட்டணி கட்சி தலைவர்லாம் எனக்கு கிளாஸ் எடுக்க வேணாம், எப்படி நடந்துக்கணும்ட்டு, எனக்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். நான் அரசியல் நடந்த வரலாற்று உண்மைதானே சொன்னேன் அப்படிங்கிறாரா? அது லாஜிக் தானே, உண்மைதானே பேசியிருக்காரு. எப்பயுமே மிகைப்படுத்திதான் பேசுவாரு. இது 2 லட்சம் 20,000 அப்படின்னு உண்மையை சொன்னது இந்த அடியடி நடிச்சிருக்காங்கப்பா அவரை. ஆமா, ஆனா இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்களா? ஜெயலலிதா மேல நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேல புரட்சி தெய்வம் புரட்சி தலைவின்னு மட்டும்தான் சொல்லல, ஆனா ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்கள வந்து நான் எல்லா இடத்துலயும் புகழ்ந்துதான் பேசுவேன். அவங்கள வந்து நிறைய இடத்துல நானே முன்னுதாரணமா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலாம் கூட இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்குங்க. முன்னாடியே பேசியிருக்கேன். நாங்க வந்து கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. திமுக ஊழல் பட்டியல்னு சொல்றீங்க, அதிமுகவும் சொன்னீங்க, அதை பத்தி பேசுவீங்களான்னு கேட்டா இல்ல நான் கூட்டணி தர்மம் கருதி அதெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு மாதிரி மலுப்பலா தான் பேசியிருந்தாரு. இன்னைக்கு இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை பத்தியும் பேசியிருந்தாரு. செந்தில் பாலாஜி அரெஸ்ட பத்தி எல்லாம் அது குஷியா தான் இருந்திருப்பாப்ல. கொஞ்சம் வருத்தத்தெல்லாம் இருந்திருப்பாரு, இவ்வளவு பேர் அடிக்கிறோம்னு கேக்குறீங்க. அது சிவி செல்வம் பத்தி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அவரோட அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து என்னால பேச முடியாதுங்கிற அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆனா கிசுகிசு பேசுவாரு, தரம் தாழ்ந்து பேச மாட்டாரு, ஆனா கிசுகிசு பேசுவாப்ல பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு. அது அதுக்கும் கீழே இல்ல அவர் பேசினது. அதெல்லாம் ரொம்ப பாதாளத்துக்கு போகணும். அதெல்லாம் சரி, நம்மளுக்கு அது தெரியணும். ஆனா வந்து ஜூலை 9ஆம் தேதியில இருந்து என் மண் என் மக்கள்ங்கிற தலைப்புல நடைபயணம் மேற்கொள்ள போறாரு. ஓ, நடைபயணம் பஸ்லயா? சரி, அது நடைபயணங்கிறது எங்க ஊர்ல காலைல தான் போவாங்க. எங்க ஊரை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை. ஆமா, எப்படி போவீங்க நீங்க நடைபயணம்னா எப்படி போவீங்க? காலைல தான் போவோம். சரி, அவர் எப்படி போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இங்க இருந்து அந்த குஜராத்ல அந்த புயல் இருக்குல்ல, பிபோர்ஜாய் புயல், அது வந்து ரொம்ப தீவிரமா வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. அந்த பிரத்திமான் சிங் ஜடேஜா எம்எல்ஏ இருக்காருல, குஜராத் எம்எல்ஏ, அவரோட அந்த பூஜையெல்லாம் பலிக்குதாங்கிறது நம்ம பார்க்கணும். ஆனா அந்த கடலோர பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்களாம். தாக்கம் அதிகமா இருக்கும் 15ஆம் தேதி அப்படின்னு சொன்னதுனால பெரிய தாக்கம் இல்லாம அது கடந்து போகணும். 30,000 மக்கள் அங்க வந்து வெளியேற்றிருக்காங்க. நாளைக்கு தான் 15ஆம் தேதி, பொறுத்திருந்து பார்க்கலாம். 15ஆம் தேதி சொன்னோடனே நாளைக்கு தான் வந்து இந்த கிண்டியில் இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்டாலினே திறந்து வைக்க போறாரு. இதனால எதுவும் தள்ளி போகலையா? தள்ளியெல்லாம் போகாதுன்னு தான் சொல்றாங்க. ஓகே. இன்னைக்கு ஓமந்தூர் வர்றாரு, நாளைக்கு அங்க போறாரு ஹாஸ்பிட்டல். ஆமா, ஹாஸ்பிட்டல் தான் திறந்து வைக்கிறாங்க. ஓகே. சரி, இன்னொரு பக்கம் இந்த வழக்குல கைதாகிறதெல்லாம் பேசும்போது அமெரிக்கால ஒருத்தர் கைதாயிருக்காரு. மியாமி நீதிமன்றத்துல வந்து ஆஜரானாரு டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் அமெரிக்க அதிபர். அந்த டைம்ல அரசு ஆவணங்கள், சில ரகசிய ஆவணங்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாராம். அதை மறைச்சு வச்சிருந்தாரு, பதுக்கி வச்சிருந்தாருங்கிற வழக்குல தான் நேற்று அந்த விசாரணைக்கு வந்திருந்தாரு. விசாரணைக்கு வந்த இடத்துல கைது பண்ணாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறம் விசாரணை
விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவரை விடுவிச்சிருக்காங்க ஜாமீன்ல. ஸோ அதனால அவர் போயிருக்காரு. அவருக்கும் தொடர்ச்சியா அடுத்தடுத்து வழக்குன்னு வந்துட்டு இருக்குது. அரெஸ்ட்னு சொன்னோடனே அவருக்கு ஒன்றும் ஆகலையா? அவருக்கு ஒன்றும் ஆகல, அவர் விட்டுருவாங்கன்னு தெரியும். இதே மாதிரி ஏற்கனவே நீதிமன்றத்துல அரெஸ்ட் ஆகி வெளியே வந்தார்ல, அது வந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த இந்தியாவின் ட்ரம்ப்புங்கிற பட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்களே. இப்போ ஒருத்தர் ஏறி இருக்காரு, ஏற்கனவே எடப்பாடி இருக்காரு. பாப்போம் யாரும் அந்த இடத்த பிடிக்கிறாங்கன்ட்டு. அதே மாதிரி ராகுல் காந்தி அமெரிக்கால தான் இருக்காரு. டெல்லியில இருந்து சண்டிகருக்கு லாரி பயணம் மேற்கொண்டாரு. அந்த பழக்கம் இப்ப அமெரிக்கா போயும் அவருக்கு வந்திருக்கு. வாஷிங்டன்ல இருந்து நியூயார்க் வரைக்கும் 190 கிலோமீட்டர் லாரியிலேயே பயணம் மேற்கொண்டு இருக்காரு. இந்திய வம்சாவளி லாரி டிரைவர்கிட்ட பேசிட்டே வராரு. ஓஹோ, அந்த வீடியோவை காங்கிரஸ்க்கு வெளியிட்டு இருக்காங்க. லாரியில போறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல, அதான் போயிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த நீட் தேர்வு முடிவுகள்லாம் வெளியாச்சு. அதுல பிரபஞ்சன் அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் வந்து 720க்கு 720 மார்க்கே வாங்கி பாஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு பல தலைவர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்தும் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. பட் சில விமர்சனங்களும் வைக்கப்படுது சமூக வலைதளத்துல. ஏன்னா அது தேர்வு நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றாங்கன்னா, அது லட்சக்கணக்கான செலவு பண்ணி தானே அந்த படிக்க வைக்க முடியுது. அவருக்கு அந்த வாய்ப்புகளா இருந்திருக்கு, பல பேருக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுதுல. அப்ப அவங்கனால எப்படி மருத்துவ கனவுங்கிறத எட்ட முடியுங்கிற மாதிரி ஒரு டாக்கும் இருக்கு சமூக வலைதளத்துல. ஓகே, செந்தில் பாலாஜி வந்து படுத்திருக்காரு, குடிமகன்ஸ் அப்படியே பாக்குறாங்க சிரிச்சுட்டே. அந்த ஸ்பைடர் படத்துல வரும் வாட் ஐ வாண்ட் டு சே ஏரோப்ளேன் மாதிரி இருக்கு. மை வொக்காபுலரி வந்து அந்த சைக்கிள் மாதிரி இருக்கா? இனிமேல் இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணி நடி, அதை விட்டுட்டு கட்சி பக்கம் போனா அவ்வளவுதான், கரெக்டா இருந்துக்கங்க அப்படின்னு சரத்குமாரை பார்த்து சொல்றாங்க. அவர் அந்த போர் தொழில் படம் நல்லா இருக்கு அப்படிங்கிறனால சொல்றாங்க போல. எடப்பாடி சொல்றாரு, இப்ப தெரியுதா நாங்க ஏன் அவங்க என்ன சொன்னாலும் கேட்டோன்னு. செந்தில் பாலாஜிக்கு தான் விருது. மருத்துவமனை மாற்றப்படுறாரு, அதே மருத்துவமனையான்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரசாரமான விவாதம் வந்து போய்கிட்டு இருக்கு நீதிமன்றத்துல. ஆமா, எங்களுக்கு வந்து காவேரி மருத்துவமனைக்கு மாத்தணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்களை வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகும்போது என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கு தான் நெஞ்ச பிடிச்சிட்டு இருந்த காட்சியெல்லாம் பாக்குறப்ப பாவமா தான் இருந்தது. அது 3 அடைப்பு வேற இருக்கான், பைபாஸ் வேற பண்ணணுமா. ஒரு பக்கம் அமலாக்கத்துறை நாங்க நீதி பக்கம் நிப்போம்பா, பல பேர் ஏமாத்திட்டு மோசடி பண்ண நாங்க சும்மா இருப்போமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீதி பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, இவங்களும் வந்து எங்க பக்கம் தான் நீதி இருக்கு அப்படின்னு திமுகவும் நின்றுட்டு இருக்காங்க சொல்றாங்க. அதனால வந்து நெஞ்சு நீதி கலைஞருடைய வசனம் தான், நெஞ்சுக்கு நீதி, அதே விருதா வந்து கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துருவோம். நாளைக்கு வந்து இன்னும் அப்டேட்டடா நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஆமா, இன்னைக்கு நிறைய விஷயம் இருந்தது. பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்னால கொஞ்சம் சுருக்கி சொல்ல வேண்டியதா இருந்திருக்கு. ஆமா, நாளைக்கு. சரி, நேற்று கரூர்காரங்க பத்தி சொன்னீங்க. காரைக்குடியில எந்த அரசியல்வாதி இருக்காங்க? ஒருத்தர் எச்ராஜா, அதுக்கு சலைச்சவர்ல இன்னொருத்தர் கார்த்திக் சிதம்பரம். நீ எல்லாம் கரூர்காரங்க கிட்டல் பண்ற பாத்தியா பண்றான். இன்னொரு 3வது ஒருத்தர் நிறுத்த வச்சாங்க 2019 ஸ்நேகன். சிவகங்கை மக்கள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அந்த தேர்தல். சரி, ஆனா எப்படியோ அவரு கரூர்லயாவது செந்தில் பாலாஜி நேஷனல் டாக்ல இருக்காரு. அண்ணாமலை பேசினாலே சர்ச்சை தான். உங்களுக்கு முன்னாடியே நேஷனல் டாக்ல வந்தவர் தான் கார்த்தி சிதம்பரம். அவங்க அப்பா எல்லாமே நேஷனல் டாக்ல இதே மாதிரி வழக்குகள்ல வந்தவங்க. ஆனா எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே குட்டையில ஊர்னும் மட்டதான். ஆமா, யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா சொல்றேன். ஆமா, கலாய்ச்சில இன்னைக்கு நீங்க பலி வாங்கிட்டீங்க. பலியெல்லாம் வாங்கல, சொல்றேன். அப்படி காரைக்குடியில் எந்த அரசியல்வாதிகள் இருந்தா மாபெரும் 2 தலைவர்கள் தான் முன்னாடி வராங்க கண்டுக்கு முன்னாடி. ஆமா, அதுலயும் ஒருத்தர் வேற லெவல் தான். ஆமா, ஆனா தேர்தல்ல போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது வரையும் கொஞ்சம் ஓகே, பாப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.